சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. இந்த மே 15ஆம் தேதி புதுச்சேரியைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தார். அதில் அல்கோ ட்ரேடிங் என்ற நிறுவனத்தை இணைய வழி மூலமாக பார்த்து பங்கு சந்தையில் தானியங்கி முறையில் பங்குகளை வாங்கி விற்கின்ற சாஃப்ட்வேரை வாங்கியுள்ளார். தங்களிடம் 40,000 ரூபாய் செலுத்தினால் இணைய வழி மூலமாகவே அந்த செயலியை அனுப்பி வைப்போம். அது எவ்வாறு செயல்படுகிறது என்ற செயல் விளக்கமும் கொடுக்கப்படும். அதை போனிலேயே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வந்த விளம்பரத்தை நம்பி அந்த ஆல்கோ ட்ரேடிங் நிறுவனத்தை தொடர்பு கொண்டவர் முதலில் 10,000 ரூபாயும் பிறகு 20,000 ரூபாயும் கடைசி கட்டமாக 10,000 ரூபாயையும் மொத்தமாக 40,000 ரூபாயை செலுத்தியுள்ளார். ஆனால் அந்த நிறுவனத்திலிருந்து எந்த செயல்முறை விளக்கமோ மென்பொருளோ வரவில்லை. மீண்டும் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றதும் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் பேரில் இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யாவின் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி தலைமையில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் ஆல்கோ ட்ரேடிங் என்ற நிறுவனம் சென்னை வேளச்சேரி மற்றும் நந்தனம் பகுதியில் இயங்குவது கண்டுபிடிக்கப்பட்டது. பல்வேறு இணையவழி தரவுகளின் மூலம் அந்த நிறுவனத்தை கண்காணித்த போது இந்தியா முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட புகார்கள் அந்த நிறுவனத்தின் மீது பதிவாகி இருப்பது தெரியவந்தது. நேஷனல் சைபர் ரிப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்ம் மூலம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்களுடைய மென்பொருள் 40,000 ரூபாய் என்றும் பல்வேறு நபர்களை வைத்து அல்லது அவர்களுடைய வெப்சைட்டை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களை தொடர்பு கொண்டு அந்த நிறுவனத்தின் மென்பொருளை பற்றி விளக்கி நம்ப வைத்துள்ளனர். இந்த மென்பொருளை பயன்படுத்தினால் நாள் ஒன்றுக்கு 1,00,000 ரூபாய்க்கு 30,000 முதல் 3,000 முதல் 6,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளனர். பணத்தை செலுத்திய பிறகு மென்பொருளை அனுப்பாமல் 30,000 முதல் 50,000 ரூபாய் வரை ஒவ்வொரு நபரிடம் இருந்தும் வசூலித்திருப்பது தெரியவந்தது. இதில் தொடர்புடைய 5க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. அந்நிறுவனத்தின் உரிமையாளரின் இருப்பிடம் கண்டுபிடித்து காவல் ஆய்வாளர் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான தனிப்படை மே 19 அன்று காலை சென்னை வேளச்சேரி பகுதியில் இயங்கி வந்த ஆல்கோ ட்ரேடிங் நிறுவனம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் உரிமையாளரான 32 வயதுடைய அஸ்வின் குமார் கைது செய்யப்பட்டார். சோதனையில் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 14 லேப்டாப்கள், 6 செல்போன்கள், ஒரு சொகுசு கார், 7,30,000 ரூபாய் பணம் மற்றும் பல பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அஸ்வின் குமார் இந்த மோசடிக்கு அவருடைய வங்கிக் கணக்கு, மனைவியின் வங்கிக் கணக்கு மற்றும் அவரது நண்பர்களின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தியுள்ளது கண்டறியப்பட்டு அந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் மட்டும் இந்த நிறுவனத்தின் மீது 7 புகார்கள் உள்ளன.